So, hi, welcome back. இன்னைக்குள்ள வீடியோல நம்ம group 4 லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான் இதல பார்க்க போறோம். சோ இதுல வந்து முக்கியமா நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா the main day. சோ நீங்க என்ன படிச்சிருந்தாலும் என்ன பிராக்டீஸ் பண்ணியிருந்தாலும் எல்லாத்தையும் டிசைட் பண்ண போறது அந்த 3 hours தான். சோ அந்த 3 hoursக்கு நீங்க எவ்வளவு ப்ரீ-ப்ரிப்பேர்டா இருக்கணும் and எவ்வளவு பிளான்டா போனா உங்களோட ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது வந்து அந்த 3 hours ஹேண்டிலிங் அந்த OMR ஹேண்டிலிங்கிறது ஒரு பெரிய விஷயம். நான் படித்தேன் அதை அட்டென்ட் பண்ணேன் அப்படி கிடையாது. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் எனக்கு தெரிஞ்ச சில ஃபியூ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்ணுறேன். அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எக்ஸாமுக்கு முந்தின நாள் நல்லா ஆக்சுவலாக இந்த வீக் ஃபுல்லாகவே நீங்கள் நல்லா தூங்கணும். அதில் ஸ்பெசிஃபிக்காக எக்ஸாம் அன்றைக்கி மார்னிங் நல்லா சாப்பிடணும். நிறைய பேருக்கு ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா பக்கத்தில் சென்டர்ஸ் எங்கே இருந்தாலுமே வந்து சென்டருக்கு வந்து ரொம்ப ஏர்லியராக போங்க அண்ட் காலையில் நல்லா சாப்பிடுங்க. முக்கியமாக சாப்பிட்றதுல எந்த ஒரு இதுவும் பண்ணாதீங்க. நல்லா சாப்பிடுங்க. எதுக்குன்னா நீங்கள் நல்லா சாப்பிட்டா மட்டுமே தான் உங்கள் பிரெயின் வந்து ஒர்க் ஆகும். ஸோ சாப்பிட்றது யூஸ்வலாக சாப்பிட்றத விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சாப்பிடுங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் எக்ஸாம் ஹாலுக்கு வந்து கையில் வந்து ஒரு சாக்லேட் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னிக்கர்ஸ் பெஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு சாக்லேட் கேரி ஆன் பண்ணிக்கோங்க. ஹால் போக முன்னாடி சாக்லேட் சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் சில்லியாக இருக்குது அப்படின்னாலும் சாக்லேட் எதுக்குன்னா உங்களுடைய அந்த சுகர் குளுக்கோஸ் கண்டென்ட் வந்து உங்களோட பிரெயினை வந்து பூஸ்டப் பண்ணும். ஸோ இது இன்னொரு டிப். இது ரெண்டும் கண்டிப்பாக பண்ணுங்கள். சாப்பிடாம மட்டும் போகாதீங்க. எக்ஸாம் ஹாலுக்கு ரொம்ப ஏர்லியராக போங்க. ஏன்னா அந்த எக்ஸாம் ஹால் ஏர்லியராக போய் உங்களோட ரூம்ஸ் எது அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ கூலாக போகிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ பாயிண்ட் 3 தேர்ட் நீங்கள் வந்து என்ன ஃபாலோ பண்ணால் தயவு செஞ்சு புக்ஸ் எதுவும் கொண்டு போகாதீங்க. நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ள ஏர்லியராக போகும்போது நிறைய சீன்ஸ் பார்ப்பீங்க. அப்படி வேறு லெவலில் படிப்பாங்க. தலையை இப்படி கொட்டியெல்லாம் படிப்பாங்க. அது எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க. கூலாக இருங்க. அண்ட் அப்படி யாரையாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவங்க உங்களுக்கு காம்படிட்டரே கிடையாது. ஏன்னா லாஸ்ட் மினிட் 1 ஹவரில் படித்து எதுவும் ஆக போகிறதே இல்லை. நீங்கள் ரீகால் பண்ணி எதுவும் ஆக போகிறது இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் லாஸ்ட் மினிட் ரீகால் பண்ணுறதுனால என்ன ஆக போகுதுன்னா ஏற்கனவே படித்தது மறக்கிறதுக்கான சான்சஸ் தான் ஜாஸ்தி. ஸோ அந்த இது பண்ணாதீங்க. நீங்கள் ஆல்ரெடி எல்லாம் உங்களோட பெஸ்ட்டு கொடுத்தாச்சு. இனி அதை டெலிவர் பண்ண போக முன்னாடி உங்கள் பிரெயினை நீங்கள் எவ்வளோ காமாக வச்சுருக்கீங்களோ அந்த பிரெயின் அவ்வளோத்துக்கு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு புக்கெல்லாம் கொண்டு போயிட்டு அந்த லாஸ்ட் டைம் அதை புரட்டுறது இதை புரட்டுறது அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டாக போங்க. ஸோ இது இம்பார்ட்டண்ட். அண்ட் பாயிண்ட் நம்பர் 4 என்னென்னா எல்லாம் முடிஞ்சு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயாச்சு. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே ஃபில் பண்ண முன்னாடி எல்லா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பொறுமையாக இது பண்ணுங்கள். அவசரப்படாதீங்க. ரொம்ப ரஷ்அப் பண்ணாதீங்க. நிதானமாக இருங்க. மைண்டில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது நிதானம். அந்த ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் எக்ஸிட் பண்ணி அப்படியே ப்ரீத் அவுட் பண்ணி அப்படி ஃப்ரீயாக இருங்க. அது வந்து கொஞ்சம் காம் பண்ணும். ஓகேங்களா? தென் OMR கிடச்சாச்சு. கொஸ்டின் பேப்பர் வந்தாச்சு. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதில் நான் ஃபாலோ பண்ணது எனக்கு ஒர்க் அவுட் ஆனது. எனக்கு மல்டிபிள் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆனது சொல்கிறேன். இது கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு அப்ளிகபிள்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கொஸ்டின் பேப்பர் கிடச்ச உடனே நான் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கு நேராக பார்ப்பேன். ஓகேவா? பார்த்த உடனே ஷேட் பண்ண மாட்டேன். இப்போ எனக்கு அதான் ஆன்சர் கன்ஃபார்மாக தெரியும்னா அந்த கொஸ்டினுக்கு நேராக டாட் வைப்பேன். லைட்டாக ஏன்னா நம்ம கொஸ்டின் பேப்பரில் எதுவும் எழுதக்கூடாது. மைல்டாக ஒரு டாட் வைக்கலாம். டாட் வச்சுட்டு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நல்லா தெரிஞ்சதுக்கு டாட் வைங்க. இப்போ இன்னொரு கொஸ்டின் நம்பர் 2க்கு வரீங்க. உங்களுக்கு ஏயா பியான்னு ஒரு டவுட் இருக்கலாம். அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் ஏ தான் அப்படின்னு சப்கான்ஷியஸ் மைண்டில் ஃபஸ்ட்டு வர ஆப்ஷனுக்கு நேராக ஒரு டாட் வச்சுருங்க. ஓகேங்களா? அப்படி 1 to 200 கொஸ்டின்ஸ் பாருங்கள். மேக்ஸ் வந்து நான் தனியாக பண்ண மாட்டேன். இப்போ 1 to 100 முடிச்சுட்டு 101லேருந்து வரும்போது ரேண்டமாக தான் மேக்ஸ் இருக்கும். ஸோ ரேண்டமாகவே நான் வந்து மேக்ஸ் அப்போவே போட்டு பார்த்துருவேன். போட்டு பார்த்து ஆன்சரை டாட் பண்ணிடுவேன். கொஞ்சம் லென்த்தியாக இல்லை நான் செஞ்சு பார்க்கணும் ஆப்ஷன்ஸ்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் லேட்டராக பண்ணிப்பேன். அதுலேயே இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். என்ன பொறுத்தவரை 1 to 200 கொஸ்டின்ஸை ஃபுல்லாக நான் வந்து பார்த்துருவேன். அதில் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் டாட் வச்சுருவேன். ரொம்ப மைல்டாக வைக்கணும். அண்ட் இது ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் 1 to 200 கொஸ்டின்ஸ் போகும்போது நீங்கள் படித்த எல்லாமே ரிவைஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொஸ்டின் நம்பர் 1 or 2ல் தெரியாதது 200 கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து 101 எழுதுறீங்க. ஜென்ரல் நாலேஜ்க்கு போகிறீங்க. போன உடனே ஆன்சர் பண்ணுறீங்க. நீங்கள் லேட்டரான ஒரு கொஸ்டின் வரும்போது இதுக்கு அது வராதுன்னு உங்களுக்கு மாற வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் தப்பாக ஷேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஃபெட்டப் ஆயிடுவீங்க. ஐயோ போச்சே 1 மார்க் போச்சேன்னு சொல்லி 10 மார்க்கை விட்டுருவோம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் முடிஞ்ச வரை ஃபஸ்ட்டே ஃபுல்லாக ஃபீட் பண்ணாதீங்க.
டாட் பண்ணி வைங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு 1 ஹவர்க்குள்ளே முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் செகண்ட் என்ன பண்ணுவேன்னா, செகண்ட் தான் ஷேடிங் ஆரம்பிப்பேன். ஷேடிங் ஆரம்பிக்கும் போது எப்படின்னா, தரவா இது வந்து 100% எனக்கு தெரியுங்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணுவேன். அப்படி பார்த்தா 200ல் ஒரு 75 தான் இருக்கும்னு வைங்களேன். பட் அதுக்கு ஒரி பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நல்லா தெரியுங்கிறத ஷேட் பண்ணுங்கள். இது வந்து தப்பே இருக்காது அப்படிங்கிறது. இது ஒரு ஷிஃப்ட் முடியும். திருப்பி தேர்ட் செட்டு வருவீங்க. தேர்ட் செட்டு வரும்போது ஏஆர்பின்னு இருக்கும்ல, இந்த டைமில் ஃபஸ்ட் எலிமினேஷன் மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னா, ஒரு கொஸ்டின் பார்த்த உடனே உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இதாக தான் இருக்கும் அப்படின்னு தோணும். அதை எப்போவுமே டிக் பண்ணிடுங்க. ஏன்னா எப்படி நீங்கள் ரேண்டமாக தான் இது பண்ணுவீங்க. இது 75% கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் டக்குன்னு தோன்றதை நம்ம போடுறது இது ஒரு நல்ல ஆப்ஷன். எப்பவும் கரெக்டாக இருக்காது, பட் 75% சான்சஸ் கரெக்டாக இருக்கிறது இது. ஏன்னா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படி தான் சொல்லும். நீங்கள் வந்து ரொம்ப திங்க் பண்ணி ஏ இல்லை பின்னு போவீங்க. உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஏ வந்திருக்கும். நீங்கள் போய் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் எங்கேயோ படித்ததும் உங்கள் மைண்டில் கிளிக் ஆகும். ஸோ செகண்ட் வந்து ஓரளவு 50-50 இருக்கிறதெல்லாம் இது பண்ணுங்கள். மேக்ஸும் அப்படி தான். ஸோ நீங்கள் செகண்ட் ஷிஃப்ட் வரும்போது ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிடணும். தேர்ட் ரவுண்டு போகும்போது தான் சுத்தமாக தெரியாதது இருக்கணும். இந்த செகண்ட் ஷிஃப்ட் நீங்கள் வரும்போது மேக்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. மேக்ஸ் வந்து தெரியாத சம்ஸ் எல்லாம் முடிஞ்ச ஆப்ஷன்லேருந்து எடுத்து போட்டு இது பண்ணிடுங்க. ஸோ செகண்டில் மேக்ஸிமம் முடிச்சிடணும். தேர்டில் வந்து எதுவுமே தெரியாது. எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்காது. சுத்தமாக தெரியாது, ஆண்டவா இங்கி பிங்கி பாங்கிங்கிறதெல்லாம் தேர்ட் ஷிஃப்ட்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 200 செட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் மார்க் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரை 2.5 hours ஏம் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட் ஷேட் பண்ணாதீங்க. அண்ட் முக்கியமாக ஒவ்வொரு கொஸ்டின் நம்பர் 10 ஷேட் பண்ணும்போது 10லேருந்து நேராக போய் ஷேட் பண்ணுங்கள். அடுத்து 11 தானேன்னு சொல்லி அடுத்து உடனே கீழே பண்ணாதீங்க. 11 பார்த்துட்டு ஷேட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு OMR சீரீஸ் மொத்தமாக மாறி மொத்தமாக ஜாப் கிடைக்கும், மொத்தமாக தப்பாயிரும். ஏன்னா நீங்கள் ஒரு சீரீஸ் மாறினாலும் எல்லாமே மாறிடும். அந்த மாதிரி கேசஸ் நிறையவே இருக்குது. ஸோ அந்த இஷ்யூஸையும் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு வாட்டியும் அது வந்து அதில் சோம்பல் படாமல் 1க்கு நேராக போகும்போது 1, அடுத்து 2 வரும்போது திருப்பி நம்பர் 2 பார்த்து நேராக கொண்டு போங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் இதுதான் பேசிக்காக நான் சொல்லணும்னு நினச்சது. அண்ட் முடிஞ்ச வரை எக்ஸாம் ஹாலில் காமன் கூலாக இருங்க. அந்த 3 hours தான் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அந்த 3 hours நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ, எப்படி அதை டெலிவர் பண்ணுறீங்களோ, அதுதான் உங்கள் வந்து ஒர்க்கை வந்து டிசைட் பண்ண போகுது. ஸோ பி காம் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. எக்ஸாம் ஹாலை ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுங்கள். தண்ணி சாப்பிட்றது எல்லாம் முடிச்சு கூலாக அந்த 3 hours இது பண்ணுங்கள். அண்ட் 3 hours அட்டென்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அண்ட் ஒன்ஸ் அகெயின் வருங்கால அரசு அதிகாரிகள் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.